Good morning. Thursday morning breakfast. Toast bread with butter, biscuit, coffee. பாருங்க இங்கிலீஷ்காரங்கள மாதிரி ஆயிட்டுறாங்க ஹாலிடே வந்தோடனே. சீஸ் வாங்கியிருக்கலாம்ல, சூப்பராக இருக்குது. பிஸ்கெட்டும் வச்சு சாப்பிட்டா இதுக்குள்ளே சிப்ஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படி தான் செய்வோம். கிரிப்ஸை உள்ளே வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணிடுவோம். கிரிப்ஸ் இல்லை நம்மக்கிட்ட இருக்கா, விட்டுடு அப்புறமா சாப்பிட்டு. வெதர் நல்லா இருக்குன்னாங்க இன்றைக்கி. பார்த்தா க்ளவுடியாகவே இருக்குது. நாளையில் இந்த வெதர் நல்லா இருக்கும். இப்படி தான் இருக்குது வெதர். அப்படியே போயிட்டு வரணும். இல்லை 5 நாளாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ப்ராஜெக்ட் போகிறோம், வரோம், பேப்பர் ஒர்க் பண்ணுறோம், உட்காரோம், ஷாப்பிங் பண்ணுறோம், ரூமில் இருக்கோம். இதெல்லாம் சில்வியாவுக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் எப்பயுமே. இல்லை சொல்லோ இறக்கணுமா? ஆமாம், அதிகம் கஷ்டப்பட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நல்ல வெதர் இருந்தால் பீச்சுக்கு போகலான்னு நினச்சோம். வெதர் இன்றைக்கி சொதப்புது. இந்த ஊரில் தாங்க வெதர் WWWWன்னுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒர்க்கு வெதர் உமன்னுவானுங்க. அதை நம்பக்கூடாது இந்த ஊரில்னுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. வெதரும் ஒர்க்கு தான் நம்ப முடியாதுன்னுவாங்க. அது கூட ஓகே தான். சாக் பண்ணுறனா கூட 1 மாதம் நோட்டீஸ் கொடுப்பான், வேறு வேலை பார்த்துக்கோன்னு. அந்த மாதிரி தான் இந்த ஊர். அடுத்த நாளே அனுப்ப மாட்டான். இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இங்கே வெரி ஸ்ட்ரிக்ட். நம்ம அஃபிஷியலாக ஒர்க் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாமே அப்படி தானே. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தான் தெரியும். லேபராக இருந்தால் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம பிஸ்னஸ் மேனாக நம்ம கரெக்டாகிடுவோம். பிஸ்னஸ் மேன் ஆல்வேஸ் அ கட் ரோட். அதுதான் பிஸ்னஸ். அது செய்ய தெரியலன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. பிஸ்னஸே ஒரு பாலிட்டிக்ஸ் தான். நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நம்ம தான் பிஸ்னஸும். எப்போனா யாரை வேணால் கட்டி விடலாம், எப்போனா யாரை வேணால் சேர்த்துக்கலாம். எத்திக் இல்லாத ஒரு விஷயந்தான் பிஸ்னஸ். அப்படின்னா தான் சக்ஸஸ் ஆக முடியும். பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். இல்லைனா நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. எத்திக்காக இருக்கவும் அதே நிலைமையில் தான் இருப்பான், நிம்மதியாக இருப்பான். இவங்களாம் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இது உண்மையான தேரி. என் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன். 90% மேலே அப்படி தான் இருப்பாங்க. பிஸ்னஸில் இருக்கவங்க கட்டோட தான் இருப்பாங்க. 10% தான் நேர்மையாக இருப்பாங்க. அவங்க தான் மேலே வருவாங்க. அந்த 90% தான் எல்லாம் அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி மெசேஜ். நீங்கள் கேட்பீங்களே எப்பயுமே மெசேஜ்னு, அந்த மெசேஜ் இன்றைக்கி தான். ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.